யோசிச்சோம்னா கண்ணு தெரியாது, ஏதோ சிந்தனை போயிட்டான். இந்த ஈகோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. இந்த ஈகோ ஒம்பளக்கிறது உள்ள தந்த ஒரு காரணம் இதெல்லாம் தமிழ்களோட முருகன் ஆலோசனை தான் உட்காண்டான். பிரம்மா ரெட்டுனவன் தான் இரடா வேறானா படைக்கிறது வேறனா எதை மையமாச்சு படைக்கிறானா பிரணவத்தை மையமாச்சு படைக்கிறானா அர்த்தம் சொல்லணும்னா உன் பேரை சொல்லணும். தடுமாறு பேர் தானே கேட்டேன். திடீர்னு உன்னை கேட்டா பேரா இருந்தாலும் மறந்து போகும். அது இயல்பு. ஒரு குட்டு பிரம்மால, ஏன்னா பிரம்மாவுக்கு அர்த்தம் சொல்ல தெரியல ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. அவன் அந்த அர்த்தம் சொல்ல தெரிய வரதான் படைச்சவன் அத்தனை பேரும் முட்டாளா படைச்சிருக்கணும். ஒரு குட்டு பிரம்மாளாக்கலாம். பிரம்மாவுக்கு மண்டக்கணி கொடுத்து முட்டாளா படைக்கணும். அந்த மறந்து போன பிரம்ம ஞானத்தை திரும்ப பெறதுக்காக அம்பாள் பக்கத்துல பாத்தீங்கன்னா பிரம்ம ஸ்மசான சமாதின்னு ஒரு பிரம்ம சமாதின்னு இருக்கும். சமாதிங்கிறது செத்தவனை பற்றி சமாதி சுடுகாடு. சமாதிங்கிறது இது சமாதி காத்து எழுத்தா தம்மணி வெளியோட அப்படி நிறுத்தி தவம் அப்படி சமாதி யோகத்துல தவம் இருந்து எதற்கு மேல வித்தியிலே இந்த வித்தியா 4 சார்ந்த உபதேசம் பண்ணா. மேதா வித்யா தட்சாமூர்த்தி பிரம்ம வித்யாம்பாள்